மார்னிங். ஆஸ்திரியாவில் இன்னைக்கு லாஸ்ட் டே. நேற்று வந்து ஆஸ்திரியாவில் நம்ம நேற்று காலையில் ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரியா வந்தோம். ஆஸ்திரியாவில் ஃபஸ்ட்டு சால்ஸ்பர்க் பார்த்தோம். அப்புறம் ஹால்ஸ்டட்னு ஒரு ஊர் போனோம். அப்புறம் ஒரு லேக்குக்கு போனோம். அப்புறம் லாஸ்ட்டு வந்து மான்சின்னு ஒரு வில்லேஜில் வந்துட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றத பார்த்தோம்ல. பார்த்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு அக்காமடேஷனில் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஸ்திரியாவில் தானே இருக்கோம். ஆஸ்திரியாவில் வியனா போகிறோம். இந்த வியனா தான் கேபிட்டல் சிட்டி. அது இங்கேருந்து ஒரு 3.5 hours. ஸோ அது போயிட்டு வியனா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டே வந்து நம்மளோட அடுத்த கண்ட்ரி செக் ரிப்பப்ளிக் ட்ரைவ் பண்ணி போகிறோம். இன்றைக்கி நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் செக் ரிப்பப்ளிக் போய் செக்இன் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம சைட் சீயிங்னு பார்த்தோம்னா வியனா தான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையுமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் பெருசாக அதில் வீடியோ எடுக்கலை. சரி இங்கே எடுப்போம்னு நினச்சேன். அதான் எடுக்க போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் பார்ப்போம். இது வந்து ஜூஸஸ் கொடுக்குற பைப், காஃபி மிஷின், இது காஃபி டீ மேக் பண்ணுற கட்லரிஸ், இது சுஷல் கார்ன்ஃப்ளேக்ஸ், பிரெட். பார்த்துனேங்க, பார்த்து எடுத்துட்டு போ. இது இங்கே லோக்கலி ஃப்ரெஷ்லி மேடு பிரெட்ஸ். இன்னைக்கு காலையில் தான் மேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இதுவும் அவங்க பேக் பண்ண பிரெட். இதெல்லாம் அவங்க ட்ரெடிஷ்னலான பிரெட்ஸ். அப்புறம் அதுக்கு வைக்கிற ஸ்ப்ரெட்ஸ். சாப்பிட்டாச்சு, ஒரு டீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து காரில் போயிட்டு ஏற்கனவே பேக்கிங்லாம் முடிச்சு காரில் திங்ஸ்லாம் போட்டு நம்ம வியனா கிளம்புவோம். ஓகே. வியனா வந்தாச்சு. வியனா வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து மெயினாக பார்க்குறது ஒரு பேலஸ். அந்த பேலஸ் தான் நடக்கிறோம். கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 20 minutes வாக்கு. அதான் வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த பேலஸ் பக்கத்தில் வந்துட்டோம். எல்லா சிட்டிலையும் ஒரு ரிவர் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ரிவர் இருக்குது. ஆனால் தெனமும் தெரியல, தண்ணி ரொம்ப கம்மியாக போகுது. ஸோ இதுதான் வியனாவில் பெஸ்ட்டு நம்பர் 1 ஸ்பாட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஃபுல்லாக இருக்கிறது இதுதான் வந்து ஒரு பேலஸ். பேர் வந்து ஸ்கான்பர்ன் பேலஸ். இதுக்கு உள்ள பார்ப்போம் எப்படி டிக்கெட் ப்ரைஸ் என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். உள்ள போகலாம். அதுக்கு முதல்ல வெளியே அந்த டிக்கெட் ப்ரைஸ்க்கு டிக்கெட்டுக்கு அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க. அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அங்கே போவோம். இந்த தூரமாக அங்கே தெரியுதா, அந்த இடத்துக்கு தான் போகணும்.
முன்னாடி நிறைய ரைட்ஸ் ஷாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்பதான் இருக்குதா இல்லை எப்பயுமே இருக்குமான்னு தெரியல. Über die Bundesstraße die Welt am Mond verlassen und Mitternacht noch nie schon von der Straße. Es geht kein Tram Live-Musik diese Zeit und auch kein Taxi Sicht mehr weit und breit. Vor einem Zeitungsstand auf Frauenmörder. Er schleicht herum bei Nacht und Sturm, das ist der Frauenmörderwurm. Heute Frau kommt endlich bis zum Hirten. சில பேர் பேலஸ்க்கு ட்ரெஸ் பண்ணி போகிறாங்க. வந்து குதிரை வண்டியில் சேரட்டில் கூட்டு போகிறாங்க. இப்போ அந்த புல்லுலேயே ஏதோ டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள போய் பார்ப்போமா? ஓ இதில் அப்படியே ஏறி விடலாம் போல இருக்கு. நல்ல ஐடியால குழந்தைங்க ஏறி மேலே ஏறி விழுந்து விளையாடுவாங்க. நடுவில் இந்த முயல் இருக்கு. எக்கச்சக்க ஷாப்ஸ் இன்னைக்கு வச்சிருக்காங்க. வீக்கெண்டுனால தான் நினைக்கிறேன். ஓ இது லிண்டோட பிராண்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இடம். என்னது நேகன்? ஈஸியா சிந்துதா? என்னது? இல்லை என்னது குடிக்கிறேன்னு கேட்குறேன். ஓ சூப்பர். ஓகே ஆமாம் நல்லா குளிருதுல்ல, குளிருக்கு ஹாட் சாக்லேட்டா? ஓகே சரி குடிங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த அங்கதான் உள்ள போயிட்டு வெளியே வந்தோம். உள்ள வந்து வீடியோ அலோடு கிடையாது. ஓகே உள்ள நார்மலாக தான் இருந்துச்சு. எல்லா பேலஸ்ல இருக்க மாதிரி தான் இருந்தது. அடுத்து வெளியே வந்து எல்லாருமே பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஓ சால்ஸ்பர்க்ல இருந்த கார்டனுக்கு பேலஸ்க்கு பின்னாடி ஒரு கார்டன் இருந்துச்சுல, அதே ஆர்கிடெக்சர்ல இங்கேயுமே ஒரு கார்டன் வச்சிருக்காங்க. அப்படியே இருக்கு. அந்த சென்டர்ல ஒரு பிளேஸ், அதை சுத்தி சிமெட்ரிக்கலா ஒரே மாதிரி கார்டன்.
இது ரெண்டாவது ஸ்பாட். இது வந்து இந்த பேலஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மியூசியம். டிக்கெட் உள்ளதான் நினைக்கிறேன், உள்ள போய் கேட்போம். இந்த பல்லக்கு ஃபோட்டோஸ் ஆர் அலவுட். இந்த காலத்தில் இருக்க பெரிய சேலட். இப்போ வெளியே இருக்கிறதெல்லாம் இதோட சின்னது, இப்போ பெருசாக இருந்தது. இந்த வியனோட ராணி, இவங்க பேரும் எலிசபெத் தான். ஓ, பெரிய குதிரையோட மாடல் செஞ்சுருக்காங்க. ராணியோட உண்மையான ட்ரெஸ்ஸு, மாடல் கிடையாது, இது உண்மையான ட்ரெஸ்ஸு. அப்போ எத்தனை வெரைட்டி வச்சுருந்துருக்காங்க வண்டியில். வா, சூப்பராக இருக்கு டிசைன். சோல்ஜர்ஸோட ட்ரெஸ்ஸு இங்கே வேணாக்கு இருக்கிறவங்க ட்ரெடிஷ்னல் யூனிஃபார்ம். இது ஆக்சுவலாக குதிரை வண்டியோட மியூசியம் தான் போல இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் நினச்சேன். ஃபுல்லாக அவங்களோட வெரைட்டிஸ் தான் இருக்குது. என்னென்ன மாதிரிலாம் வண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது இன்னும் பாருங்கப்பா, செம்மையாக இருக்குது, தேர் மாதிரி இருக்குது. இது வந்து குதிரையோட என்னென்ன வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு. இன்ஜின்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் மாடர்ன்.
இப்போ நம்ம அந்த பின்னாடி பார்த்தோம்ல அந்த இடத்துல, அதெல்லாம் வந்து நெப்டியூன் ஃபவுண்டன். அது வந்து இந்த பேலஸோட அட்டாச் ஆகி தான் இருக்குது. பட் இந்த பேலஸோட இடமே அது அதிகம். பேலஸ், அப்புறம் கார்டன், அப்புறம் இந்த ஃபவுண்டன், அப்புறம் மியூசியம் எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தாச்சு. பார்த்துட்டு அடுத்து லஞ்சு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே அடுத்து நாங்கள் செக் ரிப்பப்ளிக் கிளம்பலான் இருக்கோம். காரில் போகும்போது எங்கேயாவது ஸ்டாப் பண்ணால் அடுத்து நான் கவர் பண்ணுறேன். நாங்கள் ப்ரேக் வந்தாச்சு. ப்ரேகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ ப்ரேகுங்கிறது வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருக்க ஒரு சிட்டி. அங்கே வந்தாச்சு. அங்கே வந்து இப்போ தான் ஸ்டே பண்ணோம். இப்போ தான் லேட் நைட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே நிறைய சூப்பர் மார்க்கெட் நிறையா இருக்குது. அதில் வந்து பில்லான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய இடத்துல இருக்கும். இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்திருக்கோம். சண்டே தான் இன்றைக்கி. சண்டே கூட 10 o'clock வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். சரி, அந்த சூப்பர் மார்க்கெட்டை கொஞ்சம் காட்டுறேன். நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துலேயே எங்கே டின்னர் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துருப்போம். அடுத்து நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் நான் இங்கே உள்ள என்னென்ன இருக்குங்கிறதையும் காட்டுறேன். இங்கே நிறைய ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் இருக்குது பாருங்கள். நிறைய ப்ரெட்டெல்லாம். ப்ரெட் யூஸ்வலாக கொஞ்சம் வெரைட்டி தான் இருக்கும். இந்த பில்லா வந்து இந்த கடையில் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருப்பாங்க. இங்கே கிடைக்கிற லோக்கலில் கிடைக்கிற எல்லா ப்ரெட் வெரைட்டிஸும். இன்றைக்கி காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, அந்த ப்ரெட் எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். டோனட்ஸ்லாம் இருக்குது. எனக்கே சாப்பிடும் போல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டோனட்ஸ் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வாங்குகிறோம், அப்போ சாப்பிட்றோம். இது வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ். பால் இல்லை, நைட்னால நாளைக்கு தான் இருப்பாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் செக்ஷன். இது மற்ற ஊர்களில் இருக்க பெரிய கடைகளில் இருக்க மாதிரி தான். A to Z கிடைக்கும். நம்ம இந்தியன் இதுவும் இருக்குது பாருங்கள். இந்தியன் ரைஸ், மசாலா, பிக்கிள்ஸ் அதுவும் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த ப்ரேக் வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருக்குது. இங்கே லாங்குவேஜ் வந்து செக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அப்புறம் ஜெர்மனும் பேசுகிறாங்க இங்கே. பட் எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் இப்போ ரொம்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கனால நல்லா நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ என்ன பேசினாலும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே ஓரளவுக்கு பேசுகிறாங்க. அதில் இங்கிலீஷ் இருந்தாலே போதுமான அளவு தான். ஸ்நாக்ஸ் செக்ஷன்.